சிவகங்கை கண்ணமங்கலம் அரசு பள்ளியில் பட்டியல் இன மாணவருக்கு சாதிய கொடுமை என்று புகார் எழுந்திருக்கிறது. வகுப்பாசிரியர் மணிமேகலை மற்றும் தலைமை ஆசிரியர் அனுசியா ஆகியோர் சேர்ந்து மாணவனுக்கு தீண்டாமை கொடுமை இழைத்ததாக புகார் எழுந்திருக்கிறது. வகுப்பறையில் தனியாக அமர வைத்ததாகவும் சாதி பெயரை சொல்லி அவமதித்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, சிவகங்கை கண்ணமங்கலம் அரசு பள்ளியில் இந்த கொடுமை நிகழ்ந்திருக்கிறது, என்ன விவரம்? சிவகங்கை மாவட்டம் இளையாக்குடி ஒன்றியத்துக்கு உட்பட்ட கண்ணமங்கலம் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் படித்து வந்த தலித் சமூகத்தை சார்ந்த மாற்றுத்திறனாளி மாணவர், அவர் 5ஆம் வகுப்பு தற்போது படித்து வருகிறார். இவர் இந்த 4ஆம் வகுப்பு முடிந்து 5ஆம் வகுப்பு வகுப்பில் சேரும் பொழுது மிக நன்றாக படிக்கக்கூடிய அந்த சிறுவனை சாதி பெயரை சொல்லி வகுப்பு ஆசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியர் இணைந்து பல்வேறு வகையில் மனதளவிலான தொல்லைகளை கொடுத்ததாக அவருடைய பெற்றோர், அவருக்கு அந்த மாணவனுக்கு தாய் கிடையாது, அவருடைய தந்தை கருப்பசாமி என்பவர் முதல்வர் தனிப்பிரிவுக்கு புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான விஷயம் இருக்கிறது. அதாவது தாயிழந்த சிறுவன் சித்தியின் பராமரிப்பில் தற்போது அங்கே கல்வி பயின்று வரக்கூடிய சூழலில் வகுப்பு ஆசிரியர் மணிமேகலை மாணவனை வகுப்பறையில் மற்ற மாணவர்களோடு அமர வைக்காமல் தனிமையில் அமர வைத்து மிகவும் அவரை தனிமைப்படுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தலைமை ஆசிரியர் அனுசியா சாதியினை வைத்து அவமதித்தும் மாணவர் மற்றும் ஒரு குடும்பத்தினரிடம் தரைகளான முறையில் நடந்து கொண்டதாகவும் பள்ளி வளாகத்துக்குள் பெற்றோரை உள்ளே அனுமதிக்காமல் தடுத்து நிறுத்தியதாகவும் மாணவனை மீண்டும் பள்ளி வகுப்பறைக்குள் கொண்டு வரக்கூடாது அப்படின்ற விஷயத்திலிருந்து மிரட்டியதாகவும் ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். மேலும் மாணவனை வலுக்கட்டாயமாக வேறு பள்ளிக்கு நீங்க கொண்டு செல்லுங்கள், இந்த பள்ளியில் நாங்க சேர்த்துக்க மாட்டோம், உடனடியாக டிசி வாங்கிட்டு போயிடணும்னு சொல்லி அவருடைய அப்பாவை அந்த தலைமை ஆசிரியர் மிரட்டியதாகவும், அப்படி டிசி வாங்கலைன்னா போலீஸ்ல புகார் கொடுத்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில மாணவனை சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டியதாக மிக ஒரு அதிசயமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அவர் முதல்வர் தனிப்பிரிவு புகார் அளித்திருக்கிறார். பள்ளி நிர்வாகத்துடைய இந்த கண்டிப்பும் இந்த மிரட்டல் காரணமாக வேறு வழியின்றி அந்த பெற்றோர் மாணவனை மாற்று பள்ளியில் தற்போது சேர்த்திருக்கிறார்கள். முதல்வர் தனிப்பிரிவுக்கு அளித்த புகாரை தொடர்ந்து வட்டார கல்வி அலுவலர் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார். அந்த விசாரணையில் சாதி ரீதியான துன்புறுத்தலில் இந்த தலைமை ஆசிரியர் அனுசியாவும் மணிமேகலும் ஈடுபடவில்லை அப்படிங்கிற விஷயம் அந்த விசாரணை தெரிய வருகிறது என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் பெற்றோராகிய எங்களிடம் எந்த விதத்திலுமே அவர் விசாரணை மேற்கொள்ளவில்லை, எல்லாமே ஒரு தலைபட்சமாக அவங்க கிட்டே விசாரணை மேற்கொண்டு அந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறதா சொல்லி அவருடைய பெற்றோர் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது அந்த மாணவன் இடைக்காட்டூர் புனித இருதய நடுநிலைப் பள்ளியில பயின்று வருவதாகவும், மேற்படி அந்த மாணவன் மீண்டும் அந்த கண்ணமங்கலம் ஊராட்சி நடுநிலைப் பள்ளியிலே படிக்கணும் அப்படின்ற விஷயம் இருந்தது அப்படின்னா அவரை எந்த விதத்திலுமே தொந்தரவு செய்யாம அவரை மீண்டும் பள்ளியில கட்டாயமா அவர் சேர்த்துக்கணும் அப்படின்ற அந்த விஷயத்துல அந்த மாணவனை அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் சுற்றறிக்கை அனுப்பி இருக்கிறார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா.